Hi friends, welcome back to my channel Twist and Turns. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. சிக்கனை யூஸ் பண்ணி நல்ல டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கிறேன். குக்கரை சூடான பிறகு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் எல்லாத்துலேயும் ரெண்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வறுபட்ட பிறகு மீடியம் சைஸான 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி நான் இதில் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாயை பாதியாக கிள்ளி இதில் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருளோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். சேர்த்த பொருள் நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். மீடியம் சைஸ் ஆன 2 பழுத்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த தக்காளி பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், சேர்த்த பொருளோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் பீசஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கனோட பச்சை வாசனை போன பிறகு நான் இங்கே 1 கப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இப்போ குக்கரை மூடி விசில் கொடுத்து சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். குக்கர் விசில் கொடுத்து முடிச்சாச்சு. வாங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. ஸோ தண்ணி ஓரளவுக்கு குறையிறதுக்காக நான் இப்போ சிம்லேயே வச்சு தண்ணி ஓரளவுக்கு குறைச்சி எடுத்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்ச உடனே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான சிக்கன் குழம்பு தயார். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.